நள்ளிரவு மல்லிகை அத்தியாயம் 13. விடுமுறை விண்ணப்பத்தை எழுதிக் கொடுப்பதற்காக குமார் பிரின்ஸ்பலின் அறையை நோக்கிச் சென்றார். என்ன குமார் சார், பிரச்சனையெல்லாம் நல்லபடியா தீர்ந்துடுச்சு போலிருக்கே? மகிழ்ச்சி நிறைந்த குரலில் கேட்டார் பிரின்ஸ்பல். லேபரட்டரியிலிருந்து எலும்புக்கூடு காணாமல் போனதிலிருந்து அவர் மனம் மிகவும் சஞ்சலமடையத் தொடங்கியிருந்தது. பத்திரிகைகள் அதை பரபரப்புச் செய்தியாக்கிய போது அவரது கவலை அதிகரிக்கவே செய்தது. எலும்புக்கூடு திரும்ப கிடைத்த பிறகுதான் அவர் முகத்தில் மகிழ்ச்சி தென்பட்டது. நான் உடனடியா ஊருக்கு போக வேண்டியிருக்கு சார். குமார் விண்ணப்பத்தை தொனியில் பேசினார். உங்ககிட்ட இதுவரைக்கும் இப்படி ஒரு பழக்கமே இல்லையே, இது என்ன சார் புது பழக்கம்? பிரின்ஸ்பல் வியப்புடன் கேட்டார். அவசரமா? அவசியமா தீர்க்க வேண்டிய சில குடும்ப பிரச்சனைகள். ஒரே ஒரு கடைசி வாரிசா நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கேன். நிறைய சொத்துக்கள் கையை விட்டு போயிடுச்சு. அது தொடர்பா நிறைய விஷயங்களை சீர் செய்ய வேண்டியிருக்கு சார். அப்படின்னா காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? உங்களோட சொத்துக்களை பராமரிக்க இன்னொரு துணையும் கிடைக்குமே. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனைங்க இன்னும் பெருசாயிடும். என்னோட பொறுப்புகளும் கடமையும் அதிகமாயிடும். இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க நாமளே சொல்லிக்கிற சமாதானங்கள். என்னைக்கு ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? பிரின்சிபல் கேட்டார். உண்மையை சொன்னா நான் இதுவரைக்கும் அதை பற்றி யோசிச்சதே இல்லை சார். அப்ப இனிமேலாவது யோசிக்க ஆரம்பிங்க. சரி, எத்தனை நாளைக்கு லீவு வேணும்? எப்படியும் ஒரு வாரம் தேவைப்படும். எடுத்துக்குங்க. இந்த தடவை நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணையும் பார்த்துட்டு வாங்க. பிரின்சிபல் சிரித்தபடி பேசினார். குமார் அதற்கு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. விடுமுறை விண்ணப்பத்தை எழுதி கொடுத்துவிட்டு ஆபீஸ் அறையிலிருந்து வெளியேறினார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பஸ் கிளம்பும். அதில் போயிட்டீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் சார். அவரது பயணத்தை பற்றி கேட்ட லீலா அம்மா குமாரிடம் கூறினாள். பஸ்ஸிலிருந்து இறங்கும்போது மணி 6:30க்கு மேலாகிவிட்டிருந்தது. பகல் குறைவாக இருந்த பருவமாக இருந்ததால் அதற்குள் சூரியன் மறைந்து விட்டிருந்தது. பிரபாகரன் அவரை எதிர்பார்த்து பஸ் ஸ்டாப்பில் காத்திருந்தான். குமாரை பார்த்தவுடன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். என்ன பிரபாகரா, நான் போன பிறகு விசேஷமாக ஏதாவது நடந்ததா? குமார் கேட்டார். இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்குத்தானே போன் செஞ்சேன். முதல்ல நாம வீட்டுக்கு போயிடலாம். அங்க வச்சு பேசிக்கிறது தான் நல்லது, பிரபாகரன் கூறினான். இருவரும் பிரபாகரனின் வீட்டை நோக்கி நடந்தனர். குமார் வரும் செய்தி தெரிந்திருந்ததால் சாப்பாடு தயாராக இருந்தது. உடனடியா சாப்பாட்டை முடிச்சுட்டு உங்க இல்லத்துக்கே போயிடலாம். மற்ற விவரங்களை நிம்மதியா அங்கு உட்கார்ந்து பேசலாம், பிரபாகரன் யோசனை கூறினான். குமார் ஒப்புக்கொண்டார். அவர்கள் இல்லத்தை அடைந்தபோது மணி 9க்கு மேல் ஆகியிருந்தது. பிரபாகரன் முன்கூட்டியே நிலவிளக்கில் எண்ணெய் ஊற்றி பூஜை அறை வாசலில் வைத்திருந்தான். ஆனால் கதவை திறந்ததும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. யாரோ விளக்கேற்றி இருக்கிறார்கள். பிரபாகரனுக்கு இது வியப்பையே அளித்தது. யார் விளக்கை ஏற்றி இருப்பார்கள்? குமார் கேட்டார். வீட்டுக்குள்ள வேற யாரும் வந்து விளக்கேத்த வழியில்ல, யோசிக்கலாம். பிரபாகரன் வீட்டுக்குள் நுழைந்தபடியே பேசினான். அவர்கள் வராந்தாவுக்கு வந்தபோது அருகில் இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு இளம் பெண் ஒருத்தி வெளிப்பட்டாள். யாரும்மா நீ? எனக்கு அடையாளம் தெரியலையே. ஆமா, இங்க என்ன செய்யுற? குமார் கேட்டார். நிஜமாவா உங்களுக்கு என்ன தெரியல? நானும் உங்க காலேஜில் தான் சார் படிக்கிறேன். பேரு ரேணுகா. பிஎஸ்சி செகண்ட் இயர். பக்கத்துல தான் எங்க வீடு. எங்க அப்பாவுக்கும் உங்களை நல்லாவே தெரியும். அப்பா பேரு சங்கரன் நம்பூதிரி. மிகவும் பழக்கப்பட்டவளைப் போல் பேசினாள். சங்கரன் நம்பூதிரியா? அவரை எனக்கு ரொம்பவும் நல்லாவே தெரியும். ஆனா அவருக்கு இந்த வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறது தெரியாதே. குமார் சந்தேகத்துடன் அவளை பார்த்தார். நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அவளது குரல் உறுதியாக ஒலித்தது. சரி, நானும் ஒப்புக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இந்த நேரம் கெட்ட நேரத்துல, அதுவும் முன்பின் தெரியாத இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்திருக்கிறே ரேணுகா? குமார் கேட்டார். என்னை வரச் சொல்லி அனுப்பினாங்க, அவள் மெதுவான குரலில் சொன்னாள். யார் வரச் சொல்லி அனுப்பினது? குமார் சந்தேகம் மாறாதவாக கேட்டார். சௌபர்ணிகா. என்ன, சௌபர்ணிகாவா? குமாரின் கண்ணிமைகள் சட்டென்று சுருங்கின. ஆனால் எதுவும் புரியாத பிரபாகரன் ஒன்றும் பேச முடியாமல் வியர்ப்புடன் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தான். நீங்க பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக நான் இங்க வரல. நல்லதுக்காகத்தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு நம்புங்க, ரேணுகா பதிலளித்தாள். இந்த வார்த்தைகளை கேட்ட குமார் உடனே பிரபாகரனின் பக்கம் திரும்பி பார்த்தார். ஏதோ விபரீதத்தை உணர்ந்து கொண்டவனைப் போல் இருந்தது பிரபாகரனின் முகம். இருப்பினும் அவன் எதுவும் பேசவில்லை. சரி, நீ சொன்னது உண்மையா இருந்தா ரொம்ப நல்லது. குமார் அவளது வார்த்தையை முழுமையாக நம்பவில்லை என்பது புரிந்தது. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க. நான் இங்கேயேதான் இருப்பேன். பேசிவிட்டு உடனே அறைக்குள் மறைந்தாள். என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலப்பா. பிரபாகரன் மௌனத்தை கரைத்து முதல் தடவையாக பேசினான். பரவாயில்ல, அதை விட்டுத்தள்ளு பிரபாகரா. நம்ம அறிவுக்கு எட்டாத எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. நானே இதை சமீபத்துல தான் உணர்ந்தேன். உனக்கும் அதெல்லாம் ஓரளவு தெரியும். குமார் பேசினார்.
உண்மைதான், ஏதோ கொஞ்சம் தெரியும். அன்னைக்கு நாம நேரிலேயே பார்த்தோமே. பிரபாகரன் ஒப்புக்கொண்டான். சரியாக அதே நேரம் சந்துநாயரின் வீட்டில் மகா மாந்திரீகரான ஜெயந்தன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் என்பதை பற்றிய யோசனையில் ஆழ்ந்திருந்தார். உடனடியா நான் ஏதாவது செய்யணுமா? சந்துநாயர் கேட்டார். நீங்க குறிப்பிட்ட பொடியன் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனை தொலைச்சு கட்டிட்டா பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். எனக்கு என்ன தோணுதுன்னா, யாரோ ஒரு பெரிய கை அவனுக்கு பின்னணியில் வேலை செய்யறதா தெரிகிறது. அவன் கூட இருக்கிறவன் என்னோட தங்கச்சி பையன் பிரபாகரன்னு பேரு. உண்மையில் அவன்தான் என்னோட பெரிய எதிரி. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சின்ன திருமேனிக்கு தெரியப்படுத்துறதே அவன்தான். ஏன் உங்களுக்குள்ள உறவு முறை சரியில்லையா என்ன? ஜெயந்தன் விசாரித்தார். உறவு பகையாளிங்க. அவனோட அம்மா என்னோட சகோதரி. எங்க குடும்பத்தையே நாசமாக்கினவ அவதான். அவள் அவனுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டா. அவனை நான் ஒண்ணுக்கும் உதவாதபடி செஞ்சுட்டேன். என்கிட்ட வந்து பங்கு கேட்டாள், சண்டை போட்டாள். ஒன்னும் கிடையாது, வெளியே போடின்னு விரட்டிட்டேன். ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்படின்னா ஒரே தோட்டாவில் 3 பறவைகளையும் தொலைச்சு கட்டிட வேண்டியதுதான். அது சாத்தியமானா ரொம்ப சந்தோஷம். சந்துநாயர் மிகவும் மகிழ்ச்சி பரவசத்துடன் பேசினார். அப்படியானால் நாம் உடனடியா ஒரு சத்ரு சம்ஹார ஹோமம் நடத்தணும். கொஞ்சம் அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கும், ஜெயந்தன் சொன்னார். அதுக்கென்ன, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. அந்த ஹோமத்தை நடத்தி தீர வேண்டியதுதான். சந்துநாயர் ஒரு தீர்மானத்துக்கு வந்து விட்ட மாதிரி தெரிந்தது. சத்ரு சம்ஹார ஹோமத்துக்கு அவசியமான ஒரு பொருள் ஒரு பிணம். அதை முதல்ல எங்கே இருந்து கொண்டு வர்றது? ஜெயந்தன் கேட்டார். பிணம் வேணுமா? அவங்களே யாராவது ஒருத்தர் கதையை முதல்ல முடிச்சுட்டா போது. தனியா பிணத்தை தேடி நாம எங்கே அலையிறது? எப்படி கொண்டு வர்றது? சந்துநாயரின் மூத்த மகன் மாதவன் குட்டி கேட்டான். தம்பி, நான் சொன்னது உங்களுக்கு புரியலேன்னு நினைக்கிறேன். நாம லட்சியமா நினைச்சிருக்கிற உயிர்களை தற்போதைய சூழ்நிலையில் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவங்க உடம்புல ஒரு கீறல் கூட விழாம ஏதோ ஒரு சக்தி காப்பாத்துது. அதனால நீங்க குறிப்பிட்ட எந்த முயற்சியும் பலனளிக்காது. அதனாலதான் நாம ஹோமம் பண்ண வேண்டியிருக்கு. ஜெயந்தன் சூழ்நிலையை விளக்கினார். அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம். 2 நாளைக்குள்ள செத்துப்போன எரிக்காத உடம்பு ஏதாவது கிடைச்சா போதுமா? அதெல்லாம் கனவுக்கு உதவுற விஷயமா தெரியலை. ஜெயந்தன் உதட்டை பிதுக்கினார். அப்புறம் என்னதான் செய்யுறது? சந்துநாயர் கேட்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரி நாராயணி தெரு வாசற்படியை கடந்து வெளியே போனாள். ஜெயந்தனின் கண்கள் அவளை பொருட்செறிவுடன் பார்த்தன. அந்த பொண்ணு உங்க வீட்டைச் சேர்ந்த நபர் இல்லையே? இல்லை, வேலைக்காரிதான், மாதவன் குட்டி பதிலளித்தான். ரொம்ப சௌகரியமாய் போச்சு. இப்போ உடனடியாக பின்னாலேயே போய் அவளை தீர்த்து கட்டிட்டா நம்ம பிரச்சனை தீர்ந்தது. ஒரு விஷயம், ரத்தம் வெளியேறாம கச்சிதமா காரியத்தை முடிக்கணும். ஜெயந்தனின் முகம் கொடூரமாக பளபளத்தது இதை சொல்லும்போது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் வீட்டுக்குள் சென்ற மாதவன் குட்டி கேசவன் குட்டியை அழைத்தான். உள்ளறையில் கட்டிலில் படுத்தபடி வெளியே பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்த கேசவன் தன்னை அழைத்ததும் சட்டென்று படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான். இருவரும் அவசர அவசரமாக நாராயணி சென்ற வழியில் விரைந்தனர். அவனுங்க ரொம்ப கெட்டிக்காரனுங்க. போன காரியத்தை முடிக்காம திரும்ப மாட்டானுங்க. அடுத்ததா நாம என்ன செய்யணும்னு சொல்லுங்க, சந்தநாயர் கேட்டார். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஹோமத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். உடனடியா அஷ்டதருக்களோட சமித்துகளும் மற்ற பொருட்களையும் தயார்படுத்தணும். அதுவும் உடனடியா வேணும், ஜெயந்தன் பேசினார். செஞ்சுட்டா போகுது என்ற சந்துநாயர் உடனே கடைக்குட்டி மகனான விக்ரமனை அழைத்தார். ஜெயந்தனுக்கு தேவைப்படுவதையெல்லாம் உடனடியாக கொண்டு வந்து சேர்க்குமாறு அவனிடம் கட்டளையிட்டார். அவனும் தலையாட்டி விட்டு புறப்பட்டான். நள்ளிரவு. சந்துநாயரின் தென்னந்தோப்பின் நடுவில் இருந்த தேங்காய் கோடவுனில் ஹோமத்துக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. கழுத்தை நெரித்து மூச்சு திணற வைத்து கொலை செய்யப்பட்ட நாராயணியின் உடம்பு அந்த கோடவுனுக்குள் ரகசியமாக கொண்டு வரப்பட்டு கிடத்தப்பட்டது. சந்துநாயர் மட்டும் இங்க இருந்தால் போதும். மத்தவங்க கூப்பிட்டா கேட்கிற தொலைவில் வெளியே நில்லுங்க. நான் சொன்னபடி நடக்கலைன்னா அதுக்கான பலனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நான் பொறுப்பில்லை, ஜெயந்தன் எச்சரிக்கை செய்தார். ஹோமகுண்டலத்தில் புகை உயரத் தொடங்கியது. அந்த பிணத்தின் உடம்பில் ஒரு பொட்டு நூல் கூட இருக்கக்கூடாது. ஜெயந்தன் கட்டளையிடுவது போல் பேசினார். தொடர்ச்சி அடுத்த பதிவில். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் காலமெல்லாம் கதைகள்.